1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டால் கூட அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்கிறோம். ஆனால் பாவத்தை செய்தான சாத்தான் குற்றம் சாட்டினாலும் தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது கிடையாது. உனக்காக எனக்காக தினந்தோறும் ஆண்டவராய் இயேசு பிதாவின் சமூகத்தில் என்று பரிந்து பேசுகிற நல்ல ரட்சகராக இருக்கிறார். ஆண்டவரே, ஏதோ தெரியாம பண்ணிட்டா இவனுக்கு மன்னிங்க. நான் இவனுக்காக சிலுவையில் சிந்தின அந்த வெளியேறு பெற்ற தூய ரத்தத்தினால சாத்தானுடைய எல்லா குற்றச்சாட்டிலும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். சாத்தானுடைய குற்றச்சாட்டின்படி இவன் தண்டிக்கப்பட வேண்டும், இவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நான் இவனுக்காக என்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவை மரத்திலே சிந்தினபடினாலே அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இவன் விடுதலையாக்கப்படுவானாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.